பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ரொம்ப அதி அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு ஆலயம் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ள அந்த ஆலயத்தை பத்தின ஒரு குட் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த இறைவன் நமக்கான நன்மைகளை கண்டிப்பா செய்வார், செய்தே தீருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு நம்ம போய் வழிபட்டா அதுதான் நமக்கான ஆலயம்னு கடவுள் உங்களுக்கு உணர்த்துறாருன்னு அர்த்தம். நம்ம எந்த ஆலயத்துல போய் நம்ம நின்று இறைவனை வழிபடும் போது நம்ம உள்ள பெருக்கோட கண்கள்ல கண்ணீர் மழ்கி பிரார்த்தனை செய்யறோமோ அந்த ஆலயம் நமக்கான ஆலயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். 1 இல்ல 2 இல்ல 3 ஆலயங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுல முதல் ஆலயம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா குளித்தலை. இந்த குளித்தலை கரூர் மாவட்டம் குளித்தலையை ஒட்டி தான் இந்த 3 ஆலயங்களையுமே நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செஞ்சா காலையில 1 மதியம் 1 மாலை 1 அப்படின்னு சொல்லி 3 நேரங்கள்லையும் வழிபடுபவர்களுக்கு கண்டிப்பா அவங்க நிச்சயம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த முதல் ஆலயம் எங்க இருக்கு? கடம்ப வனேஸ்வரர். கடம்ப வனம், அதை சுத்தியுமே கடம்ப மரம் தான் அங்க வனமாக இருந்த இடம். இந்த கடம்ப வன காட்டுல சுயம்புவாக வீற்றிருந்த ஒரு ஈசன் கடம்ப வனேஸ்வரர். பால குஜலாம்பிகை அம்பாளுடைய திருநாமம். இந்த கடம்பவனேஸ்வரர் ஆலயத்துல ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த ஆலயத்துல பெண்கள் வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. ஏன் இந்த பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அங்க ஈசன் கோவில்ல அப்படின்னா, நமக்கு கார்த்திகை பெண்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சப்த கன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சப்த கன்னியர்களை பாதுகாத்து தன்னுடைய கருவறையிலேயே அடைக்கலம் கொடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த அபூர்வமான அதிசயமான இந்த ஒரு ஆலயம். அந்த ஈசனுடைய கருவறைக்குள்ளேயே அந்த லிங்க திருமேனியின் பின்பக்கம் அந்த சப்த கன்னிகளும் விற்று இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். நம்ம எங்கேயாவது இந்த காட்சியை நம்ம பார்த்திருக்கோமா? இந்த ஆலயத்துல தாங்க நம்மளால பார்க்க முடியும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு துர்மசேலன்னு ஒரு அசுரனை அம்பாள் வதம் பண்ணி அழிக்கிறதுக்காக துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களால மட்டும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ சப்த கன்னியரும் அவங்களோட சேர்ந்து போரிடுறாங்க. இந்த சப்த கன்னியர்களும் சேர்ந்த உடனே அந்த அரக்கன் என்ன பண்றான், பயந்து ஓடிடுறான். ஒரு அந்த வனத்துக்குள்ள ஓடி போய் ஒரு முனிவருடைய குடிசையில அடைக்கலம் ஆயிடுறாங்க. அந்த கார்த்திகேயனார்னு அந்த முனிவருடைய பேரு. அவர் தவம் இருக்கிறாரு. இந்த சப்த கன்னிகள் போய் என்ன பண்றாங்க, இவன் தான் இந்த அசுரன் தான் முனிவர் ரூபத்துல அங்க இருக்கிறதாக நினைச்சு அவனை அழிச்சிடுறாங்க. அதனால ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி சாபம், அதை நீக்குவதற்கு ஈசனுக்கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அந்த அசுரனுடைய அந்த வதம், அவனுடைய அந்த தாக்கத்திலிருந்தும் அந்த முனிவரை வதம் செய்த அந்த நிகழ்வுல இருந்தும் பாதுகாக்க சொல்லி அவங்க ஈசன்கிட்ட முறையிடும் போது அந்த ஈசன் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு காவல் புரிவதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது அந்த ஆலயத்துல இருக்கு. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஆலயம் இது. சரி, இந்த ஆலயத்துல இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இங்க துர்க்கைக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ அந்த நிகழ்வை எல்லாமே ஈசனுக்கே எல்லாரும் பண்றாங்க. அதுவும் பெண்கள் வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஈசன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த ஆலயத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதம் முதல் கட்ட துலா ஸ்நானம் இங்க காவிரி குளித்தலையில உள்ள அந்த காவிரியில இருந்துதான் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க இன்னொரு விசேஷம், இந்த காவிரி நீராடல்ல அம்பாலும் ஈசனும் அங்க அந்த துலா ஸ்நானம் பண்றதுக்கான அந்த காவிரி திருவிழா பண்ணும்போது அங்க சுற்றுப்பகுதியில உள்ள 8 சிவனும் சேர்ந்து இங்க நீராடுவதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்போ ஒரே நாள்ல 8 பேருனுடைய சிவதரிசனங்களை காணக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மொத்தம் 7 பேரோட சேர்த்து 8 பேராக அங்க காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம இங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இது முதன்மையான அந்த காலையில தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்றது. இந்த கடம்ப வனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு வேணும் இல்லையா? சரி, நம்ம எல்லா ராசிக்காரங்களும் இங்க போய் நம்ம வழிபாடு பண்ணினா அவங்களுக்கு சக்சஸான பலன்கள் நிறைய கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சா, இந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரே ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வுங்கிறது உண்டு. இது நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலமும் கூட. அப்ப என்ன நட்சத்திரம்? ஒன்றும் இல்லை, நீங்க 27 நட்சத்திர விருட்சங்கள்ல இந்த கடம்பை மரம் எந்த நட்சத்திரத்துக்கு உரிய விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்திற்கான விருட்சம். இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும், நீங்க உங்களுக்கு 10 வயசுங்க, ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு, அந்த குழந்தைக்கு சதய நட்சத்திரம், உடனே போய் இவர்கிட்ட கடம்பவனாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். இதுவே ஒரு 17 வயசு, படிப்பே வரமாட்டேங்குது, படிச்சாதான் அடுத்த கட்ட நகர்வுக்கே போக முடியும், என்ன பண்றது தெரியல, இவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு 28 வயசு ஆயிடுது, கல்யாணம் இன்னும் கூடி வரல, என்ன பண்றது, கடம்பவனேஸ்வரர் போய் காலில் விழுங்க. இதுவே 35 வயசு, எனக்கு வீடு அமையல, சொத்து சேரல, என்ன பண்ணலாம், அவரை போய் பிடிச்சுக்கோங்க. இப்படி உங்க வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டங்கள்ல என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த சதய நட்சத்திரக்காரங்க ஸ்பெஷலா வழிபடக்கூடிய ஒரு இடம்னா இந்த கடம்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடம்பவனேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கூடுதலா ஒரு தகவல், நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில தான் நம்ம ஜாதக பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய அட்சய லக்னம் இன்னைக்கு சதய நட்சத்திரத்துல போகுதா, கண்டிப்பா தவறாம இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க கிடைக்கணும்னு எதிர்பார்ப்புகளோட இருக்கீங்களோ, ராகுனாவே பிரம்மாண்டம் தாங்க, அந்த பிரம்மாண்டத்தின் சுரூபத்தை இந்த 3 ஆலயங்களை நீங்க ஒரே நாளில் தரிசிக்கும் போது உங்களுக்கு அதற்கான நிகழ்வுகள் கிடைக்கும். இன்னொரு ஆலயம், மதியம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் என்ன அப்படின்னா, அந்த மதியம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் ஐவர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்னகிரீஸ்வரர். அதே மாதிரி மாலையில தரிசிக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்னன்னா ஈங்கோய் மலை. இது எல்லாமே அந்த குளித்தலையை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த ஆலயங்கள் 3ஐயும் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.